ஹலோ கைஸ். ஸோ நீட் 2025 எக்ஸாம் நேற்று வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அதில் நிறைய பேரோட ரிவ்யூ வந்து பேப்பர் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு சில பேர் 2019க்கு முன்னாடிலாம் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு பேப்பர் தான் இது. ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்பவே குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் ப்ரூஃப் இந்த வருஷம் கட் ஆஃப் எவ்வளோ குறைய போகுது கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் எல்லா அனாலிசிஸும் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வருஷம் கட் ஆஃப் எவ்வளோ குறைய போகுது அண்ட் ஏன் குறைய போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள். வழக்கமாக எல்லா வருஷமுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்பவுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இந்த வருஷம் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அதாவது 2024 டிஃபிகல்ட் கொஸ்டின் வந்து 27 டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. பட் இந்த வருஷம் 38 டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அதாவது 11 டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஃபிகல்ட் கொஸ்டின்னாலே எல்லாராலையும் அதை அட்டன் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். ப்ளஸ் அந்த கொஸ்டினோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கனாலே அதுவே ஒன் ஆஃப் த ஃபேக்டர் த கட் ஆஃப் வில் டிக்ரீஸ். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஃபிசிக்ஸ் இந்த வருஷம் ரொம்பவே டஃப், சிமிலர் டு 2016 பேப்பர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் ஒரு வேரியேஷன் வந்து என்னென்னா இந்த வருஷம் 180 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. பட் லாஸ்ட் இயர் 200 கொஸ்டின்ஸ். அதாவது ஆப்ஷன் இருக்கும் செக்ஷன் பி அப்படிங்கிறது. அப்படின்னா இப்போ ஃபிசிக்ஸில் எனக்கு ஒரு 10 டிஃபிகல்ட் கொஸ்டின் இருக்குன்னா என்னால் அதுலேருந்து ஒரு 5 டிஃபிகல்ட் கொஸ்டினை ஒமிட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் எனக்கு லாஸ்ட் இயர் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் எனக்கு டிஃபிகல்ட் கொஸ்டின் ஃபிசிக்ஸில் இருக்குன்னா அந்த 10மே நான் எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இந்த வருஷம் இருக்குது. செகண்ட், ஃபிசிக்ஸில் இந்த வருஷம் வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின். வெரி டிஃபிகல்ட்னா ஈவன் டாப்பர்ஸ் அண்ட் டாப் ரேங்க் ஸ்கோர் பண்ணக்கூடியவங்களுமே அந்த கொஸ்டின்ஸ் ஒன்று பிளாங்காக விட்டுருப்பாங்க, இல்லைன்னா அவங்க எழுதியிருந்தாலுமே தப்பாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெரி ரேர்லி அந்த கொஸ்டின் கரெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த வெரி டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்கன்னா ஸோ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் வந்து அந்த அளவுக்கு கேட்கல. பட் இந்த வருஷம் 15 வெரி டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 15னா விச் இஸ் கோயிங் டு பிளே a ஹியூஜ் இம்பாக்ட் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது மட்டும் தான் ப்ளே பண்ண போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஈஸி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. லாஸ்ட் இயர் 2024 வெரி ஈஸி லெவல் ஆஃப் கொஸ்டின் பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற லெவல் ஆஃப் கொஸ்டின் 99 கொஸ்டின், அப்ராக்சிமேட்லி 100 கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த வருஷம் வெரி ஈஸி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 60 அப்படிங்கிற லெவலில் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 40% அந்த ஈஸி கொஸ்டின்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஈஸி கொஸ்டின்ஸ் 40% குறைஞ்சிருக்கு. வெரி டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் 15 ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் இந்த பாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. வெரி டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின். மாடரேட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா இதை ஒரு பாதி குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கரெக்டாக எழுதுவாங்க, ஒரு பாதி குரூப் வந்து இது வந்து தப்பாகவும் போகலாம். ஸோ அந்த மாதிரி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. இதில் நான் லாஸ்ட் இயரை பேஸ் பண்ணி ஒரு சில கேல்குலேஷன்ஸ் வந்து பண்ணும்போது கன்ஃபார்ம் 100 மார்க் அப்படிங்கிறது குறைய போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் லாஸ்ட் இயர் அந்த ஈஸி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எவ்வளோ டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று செக்ஷன் பி அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் நான் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது 105 மார்க் மினிமம் அப்படிங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆக போகுது. இது பேஸ்ட் ஆன் டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் த கொஸ்டின்ஸ், பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ 100 மார்க்கு மேலே வந்து இந்த வருஷம் குறையும் அப்படிங்கிற மாதிரி பேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் பேனிக்காக வேண்டாம், இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் ரிசல்ட் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். பட் இப்போதைக்கு 100% இல்லை 200% கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகும். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒன்ஸ் ஆஃப்டர் த ரிசல்ட் அஃபிஷியலி கேன் கேல்குலேட். பட் இப்போதைக்கு 100 மார்க் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த டேட்டாஸ் 100 மார்க் கன்ஃபார்ம் குறையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.